கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சந்தேகத்தின் பேரில் பிடிபட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தரன் என்ற இளைஞரிடம் நடைபெற்ற விசாரணையில் இதுவரை அவர் 5 லட்சம் மதிப்புடைய 4 இருசக்கர வாகனங்களை திருடியது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் எண்ணூர் கத்திவாக்கம் ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டது. மாலை 7:30 மணி முதல் 2 ரயில்கள் ஆங்காங்கே நின்றதால் வேலை முடிந்து வீடு திரும்பிய பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பின்னர் லூப் லைன் மூலமாக ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்ட நிலையில் அடிக்கடி ஏற்படும் இதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு நிரந்தர தீர்வு காண ரயில்வே நிர்வாகத்திற்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சன்ரைஸ் பாயிண்ட் பகுதியில் மேகமூட்டத்திற்கு இடையே தோன்றிய சூரிய உதயத்தை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி பகவதி அம்மனை தரிசித்த பயணிகள் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை படகில் சென்று பார்வையிட்டனர். ஈரோடு மாவட்டம் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பாலாஜி கார்டன் சுற்றுவட்டாரத்தில் நிலத்தடி நீரில் சாயம் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தண்ணீரை பயன்படுத்துவதால் தங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட சரும நோய்கள் ஏற்படுவதாக கூறும் மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் உரிய பதிலில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஊராட்சியில் இருந்து வழங்கப்படும் குடிநீரும் முறையாக விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமா சாயப்பட்ட தண்ணியா என்ன தண்ணின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா தண்ணி கலைஞ்சு இதனால பெண்களுக்கு பல உபாதைகள் வருது. இது நாங்க எல்லா வாட்டர் போர்டுல பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எல்லாம் எந்த பஞ்சாயத்துல எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். ஆனா அதுக்கான சரியான நடவடிக்கை எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. இது வரைக்கும் நான் கிடைக்கல. நேற்று பாத்தீங்கன்னா நாங்க அமைச்சர் 2 பேர்த்தையும் சந்திச்சு அதுக்கு உண்டானதை கொடுத்துருக்குறோம், பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இதனால பெண்களுக்கு பல உபாதைகள் வருது. பெண்கள் பாத்தீங்கன்னா பல பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இந்த தண்ணினால. ஸ்டெப் இல்லைங்க, பொல்யூஷன் போர்ட்ல இருந்து வந்தாங்க, வந்து செக் பண்ணாங்க. இருந்தாலும் நீங்க மழை காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நேற்று நாங்க மினிஸ்டர் கிட்டையும் போய் மினிஸ்டர் சார் செங்கோட்டையன் சார்ட்டையும் விஜய் பாலாஜி சார்ட்டையும் நேற்று பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கிறோங்க. அவங்களும் சரி நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சுமார் ஒரு 100 வீடு இருக்குதுங்க. 100 வீட்டுக்குமே இதே பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குங்க. சென்னை யானைக்கவுனி பகுதியில் வாட்ஸ்அப் மூலம் வெளி மாநில லாட்டரி சீட்டு விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். வால்டாக் சாலையில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் ரகசிய தகவலின் பெயரில் அப்பகுதியில் வெளிமாநில லாட்டரி எண்களை விற்பனை செய்து கொண்டிருந்த முகமது இக்பால் என்பவரை மடக்கி பிடித்தனர். மேலும் அவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை மற்றும் உயர் மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாழி கிணற்றில் புனித நீராடி பொது மற்றும் 100 ரூபாய் கட்டண வரிசையில் சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் பொது மற்றும் 50 ரூபாய் கட்டண வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தரிசனம் முடிந்த பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூர கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் புதிய வசதி அமலுக்கு வருகிறது. ஏற்கனவே சுவாமி தரிசனம், ரோப் கார், மின் இழுவை ரயில் போன்ற சேவைகள் ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் விடுதிகளும் இதே வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன்படி சாதாரண அறைகள் முதல் ஏசி அறைகள் வரை ஒரு அறைக்கு 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புருணை நாட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வந்த தன் கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக திருவாரூர் ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளரான மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஃபர்கான் தன் கணவர் குத்புதீனை கொலை செய்துவிட்டதாகவும் அவரின் உடலை தாயகம் கொண்டு வர 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுவதாகவும் கூறியுள்ள அப்பெண் அதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மன்னவனூர் ஆட்டுப்பண்ணை, சுழல் சுற்றுலா மையம், கூக்கால் ஏரி, பூம்பாறை முருகன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கையின் அழகை ரசித்தபடி குடும்பமாக நேரம் செலவழித்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவலி அருகே அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. உதயத்தூர் கிராமத்தில் மூடப்பட்ட அம்பேத்கர் சிலையை சிலர் திறக்க முயன்றதை எதிர்த்து மற்றொரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் சிலையை மூட முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் கற்களை கொண்டு வீசியதில் காவலர்கள் 3 பேர் மற்றும் 2 பெண்கள் காயமடைந்தனர். இதையடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணை நீர்வரத்து பாதையில் இருந்து ஆக்கிரமிப்புகளை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறையினர் அகற்றினர். புது அணைக்கட்டு ஆற்று பகுதியில் அரசுக்கு சொந்தமான 73 சென்ட் நீர்பிடிப்பு நிலத்தை முத்துப்பாண்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருந்தனர். இதனால் அங்கிருந்த 9 கண்மாய்களுக்கு அணையிலிருந்து நீர் செல்வதில் கடும் சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே 45 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி ஒருவரது வீட்டை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதித்யா அவென்யூ பகுதியில் வசிக்கும் ஷேக் அப்துல் காதர் என்பவர் பலரிடம் மொத்தமாக 45 லட்சம் ரூபாய் வரை பெற்றுவிட்டு திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஷேக் அப்துல் காதரின் வீட்டை முற்றுகையிட்டு அவரது மனைவியிடம் பாதிக்கப்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஷேக் அப்துல் காதருங்கிறவர் எங்க எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கியிருக்காருங்க. இப்போ பணம் கேட்க வந்தோம்னா அவங்க ஒய்ஃப் காலையிலேருந்து நாங்கள் சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறோங்க. 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவர் அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டாருங்க. இவங்க கேட்டு அவர் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேயே நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோங்க. எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட பக்காவா இருக்கு. இப்போ பணம் கேட்க வந்தோம்னா அடிக்க வராங்க, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இதை தாண்டி எங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஸ்டேஷன் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. 4 மாசமா நாங்க ஸ்டேஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி வச்சிருக்கோம். எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கலீங்க. இப்ப நேர்ல இங்க வந்தாலும் இவங்க போலீஸோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க. போலீஸ்காரங்களும் எங்களை அங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல் குறியாமங்கலம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சித்தேரி செல்லும் சாலையோரத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியானது சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்தும் கம்பிகள் வெளியே தெரியும்படியும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சேதமடைந்த நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்கம் அமைத்து தர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கோயில் உண்டியலில் திருடியவன் சிக்கினான். குறிச்சி ராக்கி அண்ணன் சாமி கோயிலில் கடந்த 7ஆம் தேதி பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணம் திருடப்பட்டிருந்தது. இதனால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் திருட்டில் ஈடுபட்ட திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்த சபாபதி என்பவரை மடக்கி பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற பொதுமக்களே களத்தில் இறங்கினர். வாடமங்கலம் கிராமத்தில் கஜன் குளம் கால்வாய் மற்றும் 2 ஏக்கர் அரசு நிலம் தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதுகுறித்து கிராம மக்களின் தொடர் புகாரை அடுத்து ஆக்கிரமிப்பு உறுதி செய்யப்பட்டு எல்லை கற்கள் நடப்பட்டன. ஆனால் அந்த இடம் மீண்டும் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளானது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த பெண்ணிடம் தனியார் பொறியியல் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி 5,80,000 ரூபாய் மோசடி செய்த சக்தி என்ற இளைஞரை திருவிக நகர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு பல தவணைகளாக பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய 27 வயதான அந்த இளைஞர் நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குவாரியையும் லோடு ஏற்றி செல்லும் லாரிகளையும் கட்டுப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. பொள்ளாச்சி அருகே சென்னியூரில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பாரம் ஏற்றி செல்லும் குவாரி லாரிகளால் சாலைகள் முற்றிலும் சேதமடைகிறது. குவாரிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர், பாறை துகள்கள், தூசி இவற்றால் விவசாய நிலங்கள் சேதமடைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்துகின்றனர். அது இல்லாமல் இந்த தார் ரோட்டை முற்றிலும் சேதமும் பண்ணிட்டாங்க. இந்த நிலப்பாலமும் இப்போ சேதமாயிருச்சு. வண்டிகளுக்கு உரிய படுதா எதுவும் விரிக்கிறது இல்லை. மண், குப்பை எது இருந்தாலும் பின்னாடி வர்ற வண்டிகளுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சாலையும் சுத்தமா இப்ப சேதமாயிருச்சு.
பக்கத்துல இருக்கிற தோட்டத்துங்களுக்கு இவங்க வெடி வைக்கிறதுனால வந்து விவசாயம் பண்ண முடியல, ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு. இதுல இருக்கிற அந்த கழிவு நீர் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசு நிறைஞ்ச நீரை பொதுவெளியில வெளியேற்றுறாங்க. அப்ப அந்த கழிவுல அந்த வெடி மருந்து வைக்கிற அந்த கழிவு தண்ணீர் ஊரம் வந்து அருகில் இருக்கிற சென்னியூர் மதுரவீரன் பக்கம் போய் தேங்குது. அப்ப அந்த அந்த இடத்துல அந்த பொதுமக்கள் கிராமத்துல வாழ்றவங்களுக்கு அந்த நீர் வந்து ரொம்ப மாசுபடும். இந்த கழிவு நீரை வந்து இவங்க சுத்திகரிச்சு தான் முறையா வெளியேற்றணும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கடந்த 5 ஆண்டு காலமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்துள்ளதால் பாசி படர்ந்த தூய்மையற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிக்கடி மோட்டார் பழுதாவதால் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வயல்வெளிகளில் தண்ணீர் பிடிக்கும் அவலநிலை நீடிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பழைய தொட்டியை இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்க கிழக்கு அங்க சின்ன நறுக்கிட்ட போய் பிடிச்சிட்டு வரோம். அங்க ஒரு மினிட்ரு அங்க இருக்கு இணைப்பு சாலையில. அந்த சாலையில இருந்தா நாங்க பிடிச்சி தண்ணி எடுத்து வந்து சாப்பிடுறோம். அந்த தண்ணி எங்களுக்கு நல்லா சரிவல்ல, உடம்பு சரியில்லாத போயிடுது. பிள்ளைங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களாம் உடம்பு சரியில்லாத போகுது. டேங்க எங்களுக்கு மாத்தி கொடுக்கணும். குட்டை இறக்கத்துல இருக்கிறதுல சாக்கடை தண்ணி எல்லாம் அது வந்து அந்த தண்ணி எல்லாம் முன்னாடி வருது. அந்த சாக்கடை தண்ணி தான் இதுல ஊறி வருது. அதனால அது சாப்பிட்டா எங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கல. மேல அரிப்பு வருது, சொறி வருது. எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு நல்ல முறையில் அதை நீங்க கட்டி கொடுங்க. மதுரை பாலமேடு அருகே உள்ள 29 அடி கொள்ளளவு கொண்ட சாத்தையார் அணை வெயில் தாக்கத்தால் முற்றிலும் வறண்டுள்ளது. அணையில் 10 அடிக்கு மேல் மணல் குவிந்துள்ளதால் தற்போது தேங்கியுள்ள சிறிதளவு நீரிலும் மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அப்பகுதி மக்களின் குடிநீர் விஷமாகும் அபாயமும் மாசடைந்த நீரை அருந்தும் கால்நடைகள் உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே செத்த மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அணையை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.